என்ன மாமா யோசிக்கிற? நீ ஒன்றும் கவலைப்படாத. கூட்டத்துக்கு போகிறோம், நீ தான் அரச நாட்டுக்கு தலைவர். இல்லை மாப்பிள்ள, மாமா வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பாரு மாமா, அன்னைங்களுக்கு ஜாமீன் கிடைக்காத வருத்தத்தில் அப்பா இருக்காரு. அப்பா இருக்கு, அதான் நாங்கள் இருக்கோம்ல. எவன் என்ன பண்ணிடுவான்னு பார்த்துருவோம். இந்த கொம்பம்பையில் நினச்சா தான் ஒரு மாதிரியாக இருக்குது. அவனை எதுக்கு நீ நினைக்கிறா? அவனை இந்த கூட்டத்துக்கே வரவிடாமல் பண்ணுறேன். என்னடா மொத்தனே மொத்தம் 200 தோல் 5 ஆட்டு குட்டி கொண்டு வந்துருக்கேன். என்ன இத்தனை நாள் நாங்க தானே இறக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு திருடுப்புடு புதுசா ரூல்ஸ் பேசுறீங்க? புதுசாயா இறக்கூடாது இறக்கூடாது. சரிங்கண்ணே, அடுத்த வட்டம் வேணா உங்களை வச்சு இறக்கிறோம். இந்த வட்டம் விட்டுருங்க. இறக்குறதா நீ இறக்கியா கூலி எங்கள்கிட்ட கொடுத்துருப்பா, இல்லாட்டி விட்டுருவேன் கண்ணத்துல. ஏய் என்ன சொன்ன? கண்ணத்துல விட்டுருவேனே. இங்க விட்றா வைப்போம். கண்ணத்துல அவனே கழுத்துல. உன் புரிஞ்ச ஊருக்குள்ள போற வர எழுத்து போட்டு அடிச்சிட்டு இருப்பேன். அது போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கும் நினைச்சானா? இங்க வேறு இனிமேல் அவனையாச்சும் அடிச்சாங்க அடிச்சான்னு ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் வந்துச்சு, சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் பார்த்துக்க. யோ உன் மருமைகிட்ட சொல்லி வை, இல்லாட்டி உன் மகதான் தாலி எடுத்து நிக்கணும். என்னத்த சொல்ல? நீ வந்தாலாவது அவன் திருந்துவான்னு பார்த்த, இன்னும் அடிதடி சண்டைன்னு சுத்திட்டு திரியறான். இவன் யார் சொல்லி திருந்துவான்னு தெரியல. நீ தாத்தா கேட்கணும், உடையப்பட்டவன் நீ தானே. மாப்பிள்ள வர்றார். என்ன சத்தம் ரோட்டு வரைக்கும் கேட்குது? ஆமா, ஓ சத்தம் ஸ்டேஷன் வரைக்கும் கேட்குது. உன் வாயெல்லாம் எப்போ அடங்குமோ? அங்க ஐயா எப்போ அடங்குதோ அப்பதான் என் வாயும் அடங்கும். உன்ட்டெல்லாம் மனுஷன் பேச முடியுமா? உயிரை வாங்காத, கொஞ்சம் சும்மா இரு. மார்க்கெட்ல என்ன பிரச்சனை? இந்த பார்வல், நீ மார்க்கெட்டில் நடக்கிற பிரச்சனை, மந்தையில் நடக்கிற பிரச்சனை எனக்கு 1000 இருக்கும். அதை எதையும் நீ வீட்டுக்குள்ளே கேட்காது. அப்படி வெளியில் நடக்கிற பிரச்சனை வீட்டுக்குள்ளே கேட்டீங்கன்னா அப்புறம் வீட்டுக்குள்ளே நடக்கிற நம்ம பிரச்சனை வெளியே தெரிய வரும். அது உனக்கும் நல்லதில்லை, எனக்கும் நல்லதில்லை. உனக்கு பிடிச்சது என்னன்னாலும் கேளு, என் உசுரை கொடுத்தாது வாங்கி தரேன். அதை விட்டுட்டு எனக்கு பிடிக்காத எதையும் நீ இல்லை வேறு யாரு கேட்டாலும் முதல்ல மரியாதை போகும், அப்புறம் மானம் போகும். மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறானே. ஏன்னா மவன ஏலத்துக்கு நேரமாச்சே. இந்த வண்டாச்சிரியா ஏலே சாப்பிட்டு போடா. என் பொண்டாட்டி கேட்டால, அதில் மனசு நிறைஞ்சிருச்சு, வயிறு நிறைஞ்சிருச்சு. மகனே, அந்த பட்டாசு பையன் மட்டும் நம்ம ஊருக்கு தலைவரா வந்தேன். வட்டி தொழில் குட்டி தொழில் மாத்தாண்டா இருக்கேன். அதனால பதவிக்கு வரைக்கும் துடியா துடிக்கிறான்டா. துடிச்சா தூக்கிடுவோம். தள்ளுங்கயா தள்ளுங்க, தள்ளியா எனக்காக காத்துக்கிட்டு காலையா உரமா இருக்கல. வணக்கம், சாரி மாப்பிள்ள, ஒரு முக்கியமான வேலை லேட் ஆயிடுச்சு. முக்குறத தவிர உனக்கு வேற என்ன முக்கியமான வேலை? உட்கார். சொல்லுங்கப்பா. என்னடா ஏழ ஆரம்பிச்சாச்சா? ஆரம்பிக்க போறாங்கப்பா. ஏய் செல்லாமத்தியா, சின்னையா ஆரம்பிங்க. இங்க பாருங்கப்பா, அரச நாட்டு சார்பில் இந்த ஏலத்தை நடத்துறது காரணம் நமக்குள்ள பகையாகி சண்டை சச்சரவு வந்து கொலையாகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால தான் ரொம்ப தப்புன்னு தெரிஞ்சு இதை செய்கிறான். இந்த ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கான ஏலத்தை அரச நாட்டில் வரி கட்டுற யார் வேணாலும் இந்த ஏலத்தை கேட்கலாம். ஏலத்தில் ஏதாவது பிரச்சனைனா நம்ம ஊர் எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவு. இதுக்கு கட்டுப்பட்டவங்க ஏலத்தை கேட்கலாம். ஏலத்தோட ஆரம்ப ரேட்டு 1, 2, 5. நீ என்ன எங்க வந்து ஏலம் கேட்டுட்டு இருக்க? இங்க அரச நாட்டுக்காரதே ஏலம் கேட்கணும் தெரியுமில்ல? ஏ அம்மாசா, எனக்கு பேரா என் மச்சனை கேட்கிறாரு. பட்டாசு உன் மச்சனா அவனை வீட்டுக்குள்ள வச்சுக்க. அரச நாட்டை பொறுத்த வரைக்கும் அவன் வெளிநாட்டுக்காரன். ஏன் வாய்க்குள்ள என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? நீ கேக்குறது யோ என்ன சொன்ன? உன் முறப்பு அரட்டலாம் ஊரில் வச்சுக்க.
இங்கே பேசாமல் இருக்கணும். கேளுங்கய்யா. 5 7 10 11 12 15 18 20 22 24 25யா 30 பட்டாசனே, இது வரைக்கும் நீங்கள் 2 பேரும் கேட்டாலும் போதும். இப்படி 2 பேர் விட்டு கொடுக்காம கேட்டே இருந்தீங்கன்னா தொகை ஜாஸ்தியாக தான் வரும். அது இந்த ஊருக்கு நல்லதில்லை. அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட கொடுக்குறதுக்கு பணம் இருந்தாலும் அதை வாங்கி வைக்கிறதுக்கு அரச நாட்டில் பொட்டி இல்லை. அதனால் நீங்கள் அதிகபட்சமாக கேட்ட தொகை 25 ஊருக்கு போதும். உங்கள் 2 பேர் பேரையும் சீட் எழுதி அரினாச்சி முன்னாடி போடுவோம். அவள் பார்த்து யார் பேர் கொடுக்காளோ அவங்க தான் இந்த வருஷம் பணத்தை கட்டணும். என்ன உங்கள் 2 பேருக்கு சம்மதமா? மோன அவங்கிட்ட என்ன கேட்குறது? நீ எடுத்த முடிவு ஊர் எடுத்த முடிவு எழுதி போட. மாமா சீட் எழுது. எழுதிறனே. நிறை குளத்தான் பட்டாசு. மாப்பிள சீட்டு போடாச்சு. மாமா எடுத்துட்டுமா? சோ பட்டாசனே, நீ எப்போ எங்களை சந்தேகமாகவே பார்ப்ப. நீ ஏன் உங்கள் கையால் எடு. நீயே பிரிச்சு படினே. என்னண்ணே, அரினாச்சி உத்தரவு யாருக்கு வந்திருக்கு? நிறகுலத்தான். சோ இன்னும் ஒரு மாசம் நடக்கிற ஊராட்சி மன்ற தேர்தலில் அரச நாட்டுக்கு நிறகுலத்தான் தான் தலைவர். அண்ணே ஊரை கும்பிட்டுக்க. ரொம்ப நன்றி கொம்பா. சாய் சனத்துக்குலாம் ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப நன்றி. அவர் கொடுக்குற 25 லட்சம் ரூபாயில 20 லட்சம் ரூபாய்க்கு ஊருக்கு ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறோம். மிச்சம் 5 லட்சம் ரூபாய கோர்ட்டுக்கு செலவழிக்கிறோம். சந்தோஷம் தானே? அண்ணே கொம்பா பணத்தை கட்டு. சரியா? ஏய், இந்த பெட்டி எடுத்துட்டு வா. கொம்பனா? அது யாரு? அன்னைக்கு கூட கோர்ட்டில் ஜட்ஜை மறைச்சாலே மாமா, அவன் தான். அவனுக்கு உமக்கு என்ன பிரச்சனை? நம்ம தப்பான தொழில் பண்ணுறோமா, அது அவனுக்கு பிடிக்கலையா, அதனால வரவிடாம பண்ணிட்டான். ஏலம் தானே விட்டாங்க. எங்க ஏழை விட்டாங்க? 25 லட்சம் ரூபாய்க்கு மேலே போனவனை ஏலத்தை நிறுத்தி விட்டு இதுக்கு மேலே போனால் உங்களுக்கு நல்லதில்லை எங்களுக்கு நல்லதில்லைன்னு சொல்லி குலுக்கல் முறையில் எடுக்கலான்ட்டாங்க. நீங்க ஏன்டா ஒத்துக்கிட்டீங்க? ஊர் முடிவுன்னு சொல்லி மாமா பேரைய சீட்டில் எழுதாம அதை மாமா கையாலே எடுக்க வச்சு அசிங்கப்படுத்திவிட்டான். அதை வேற எங்ககிட்டயே காட்டுறேன். அன்னைக்கு என்னையும் தம்பியை கூட அடிச்சுட்டான்ப்பா. மாமா காண்டி தான் அவன்கிட்ட சொல்லலை. டேய் குர்ராத்திலையா